சவுத் இந்தியன் பேங்க் ஷேர் வந்து இன்னைக்கான மார்க்கெட்ல 18% வரைக்கும் விழுந்திருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்றதான் டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். அப்புறம் உண்மையாவே இந்த சவுத் இந்தியன் பேங்க் விழுந்ததுக்கு பின்னாடி பிஆர் சேஷாத்ரி வெளியே போனதுதான் உண்மையான காரணமா வந்து இருக்கா அப்படின்றதையும் டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். இங்க பிஆர் சேஷாத்ரி வந்ததுக்கு அப்புறமா இந்த சவுத் இந்தியன் பேங்க் வந்து எந்த மாதிரியான growth வந்து போயிருக்கு, பிஆர் சேஷாத்ரி வரதுக்கு முன்னாடி இந்த பேங்க் உண்மையாவே வந்து பிரச்சனை தான் வந்து இருந்துச்சா, அண்ட் நீங்க பிஆர் சேஷாத்ரி இதுக்கப்புறம் போனார் அப்படின்னா அந்த பேங்க் வந்து சர்வைவல் வந்து ஆயிடுமா அப்படின்றதையும் டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். இந்த பிரைஸ்ல வந்து கன்சிடர் பண்ணலாமா வேணாம்னு சொல்லிட்டு டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா வந்து பார்க்க போறது இங்க சவுத் இந்தியன் பேங்க் ஏன் வந்து விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். 18% சிங்கிள் டே டிராப்பா வந்து இருக்கு. இங்க ப்ராஃபிட் புக்கிங்குமே இதுக்கு பின்னாடி ஒரு ரீசனா வந்து இருக்கு. இங்க ஹெவியா மார்க்கெட்ல 47 ரூபாய் வரைக்கும் சவுத் இந்தியன் பேங்க் வந்து ஏறிச்சு. சோ அதனால ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்து பண்றாங்க. இது கரெக்டான டைமா இருக்கும் அப்படின்ற ரீசனால வந்து பண்றாங்க. என்ன ரீசனா அப்படின்னா இங்க பிஆர் சேஷாத்ரி வந்து வெளியே போக போறாரு. செப்டம்பர் மாசம் அவரோட ரீஅப்பாயின்மெண்ட் வந்து நடக்க போகுது. அந்த ரீஅப்பாயின்மெண்ட்ல நான் வந்து இங்க ரீஅப்பாயின்மெண்ட் வந்து ஆக விரும்பல, பர்சனல் ரீசன்ஸ்னால நான் ரீஅப்பாயின்மெண்ட் வந்து பண்ணிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. 3 இயர்ஸ் இவரோட டேர்மா வந்து இருக்கு. அக்டோபர் 1 2023 வந்து இவர் வந்து எஃபெக்டிவ்ல வந்து வந்தாரு இந்த பேங்க்ல. சோ அக்டோபர் 1 2023 இருந்து இங்க செப்டம்பர் மாசம் எண்டு வரைக்கும் இந்த பேங்க்ல வந்து இருக்க போறாரு. அதுக்கப்புறமா ரீஅப்பாயின்மெண்ட் வந்து இவரை பண்ணலான்ற பிளான்ல இருக்கும்போது இவர் ரீஅப்பாயின்மெண்ட் ஆக விரும்பல அப்படின்றது தான் இருக்கிற நியூஸா வந்து இருக்கு. சோ அந்த ஒரு நியூஸ்னாலே மார்க்கெட்ல வந்து இறக்கிருக்காங்க. இது செகண்ட் நியூஸா இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் மெயினான நியூஸ் இதுவா தான் வந்து இருக்கு. இதை ஃபாலோ அப்பா வச்சு ப்ராஃபிட் புக்கிங் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இவர் இல்லாததுக்கு அப்புறம் இந்த பேங்க் வந்து எப்படி ரன் பண்ணி எடுத்துட்டு போக போறாங்க அப்படின்ற கேள்வி இன்வெஸ்டர்ஸ் மத்தியில வந்து இருக்கு. சோ அந்த ஒரு ரீசனால மார்க்கெட்ல வந்து இறக்கிருக்காங்க. சோ இங்க பிஆர் சேஷாத்ரி வெளியே போனதுக்கு அப்புறமா இங்க புது சிஓ வந்து யார் வந்து வர போறாங்க, போர்ட் ரூம்ல அவங்க வந்து என்ன மாதிரியான இம்பாக்ட் வந்து கொடுக்க போறாங்க, மெயினா இப்ப அந்த பிஆர் சேஷாத்ரியோட ஃபோக்கஸ் வந்து வேற மாதிரி இருக்கு. சோ இங்க அந்த ஃபோக்கஸே இங்க பிளான் பண்ணி எடுத்துட்டு போக போறாங்களா, புது சிஓவா வர போறாங்க, இல்ல அவங்க வந்து புது ஸ்ட்ராட்டஜியை வந்து எடுத்துட்டு போக போறாங்களா அப்படின்ற நிறைய கேள்வி வந்து இங்க இன்வெஸ்டர்ஸ் மத்தியில வந்து இருக்கு. புது சிஓவா வந்து யார் அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு பிளான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்பவே. சோ ஆர்பிஐ கிட்ட வந்து பெர்மிஷன் வந்து வாங்கணும், அவங்க கிட்ட இந்த அப்ரூவல் வந்து கிடைக்கணும். அப்புறம் இங்க கரெக்டான ஆளு இங்க சிஓவா வந்து போடணும். சோ அந்த ஆளு வந்து கண்டிப்பா தேடி ஆகணும். இங்க பிஆர் சேஷாத்ரி கம்ப்ளீட்டா வந்து சொல்லிட்டாரு, நான் இங்க வந்து ரீஅப்பாயின்மெண்ட் ஆக விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா வந்து சொல்லிட்டாரு. சோ கண்டிப்பா 2026 செப்டம்பருக்கு அப்புறமா இங்க வந்து புது சிஓ வந்து வர போறாங்க, புது எம்டிஎன் சிஓ வந்து வர போறாங்க. சோ அங்க வந்து இப்ப கரெக்டான ஆள உட்கார வைக்கணும். சோ அதுக்கான அந்த செலக்ஷன் ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்கு. சோ அந்த ஒரு செலக்ஷன்ல இவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் இங்க ஆர்பிஐ கிட்ட அனுப்புவாங்க. ஆர்பிஐ ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்க எம்டிஎன் சிஓ அவங்களை வந்து அப்ரூவல் பண்ணி வைக்க முடியும். சோ இது பின்னாடி இருக்க ப்ராசஸ் இதுவா வந்து இருக்கு. சரி ஓகே, அப்ப இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் எல்லாமே சிஇஓ டிரான்சாக்ஷன் வந்து நடந்துட்டு இருக்கு. பட் ஆனா அது அந்த அளவுக்கு அந்த இம்பாக்ட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கேள்வி வரும். எஸ், அது என்னவோ வந்து உண்மைதான். ஹெச்டிஎஃப்சி அப்புறம் ஐசிஐசிஐ பேங்க் மாதிரி ஒரு பெரிய பேங்க்ஸ் எல்லாத்துக்குமே இங்க சிஇஓட டிரான்சாக்ஷன் எல்லாமே இங்க மேனேஜபிளா வந்து இருக்கும். பட் ஆனா இந்த மாதிரியான ஸ்மால் கேப் கம்பெனிஸ்ல இங்க சவுத் இந்தியன் பேங்க்மே ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி தான். சோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்மால் கேப் கம்பெனிஸ்ல சிஓ வந்து ஒரு பெரிய ரோல் வந்து பிளே பண்ணுவாங்க. மெயினா இங்க பேங்க்ஸ் வந்து பெரிய ரோல் வந்து பிளே பண்ணுவாங்க. அதை தாண்டியுமே இந்த கம்பெனி கிட்ட இந்த ப்ரொமோட்டர் யாருமே கிடையாது. சோ ஃபுல்லாவே எம்டிஎன் சிஓ நம்பி தான் வந்து போக போகுது. சோ அவங்க தான் இந்த பேங்க் வந்து லீட் பண்ணி எடுத்துட்டு போவாங்க. சோ அப்படி இருக்கும்போது அந்த பேங்க்ல அவங்க வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் வந்து பிளே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த இருக்கிற நியூஸ் வந்து நம்ம சொல்லிட்டோம். சோ இவர் வந்து அக்டோபர் 1 2023 அப்போ வந்து எஃபெக்டிவ்ல வந்து வந்தாரு. சோ இப்போ வந்து இங்க செப்டம்பர் மாசத்தோட வந்து அவரோட எஃபெக்டிவ் பீரியட் வந்து முடிய போகுது. அதுக்கப்புறம் புது ஆள் வந்து வர போறாங்க. சோ இந்த ஒரு ரீசனால மார்க்கெட்ல வந்து இறக்கிருக்காங்க. சரி ஓகே, இவர் வந்து உண்மையாவே இந்த பேங்க் வந்து டர்ன் ஓவர் வந்து பண்ணிருக்காரா அப்படின்னு சொல்லி டீடைலா வந்து பார்ப்போம். பினான்சியல் 2022 இருந்து 23 சோ இந்த பீரியட்ல வந்து இந்த பேங்க் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் வந்து இருந்தாங்க. அப்பலாம் பிஆர் சேஷாத்ரி வந்து உள்ள வரல. பிஆர் சேஷாத்ரி உள்ள வந்த டைம் வந்து பினான்சியல் 2024 Q3 தான் உள்ள வந்து வராரு. சோ இங்க பினான்சியல் 2022 இருந்து 23 வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே இந்த கம்பெனி ஒரு ஸ்ட்ரகிள்ல வந்து இருக்காங்க. அதிகமான என்பிஎஸ் வந்து ரைஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அந்த பேங்க்ல புது லோன்ஸ் எதுவுமே இங்க அக்ரெசிவா வந்து கொடுக்க முடியல. அவங்களோட லோன் புக் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்க முடியல. அப்ப இருந்த ஸ்டேஜ்ல சர்வே வந்து பண்ணிட்டாலே போதும் அப்படின்ற மாதிரி நோட்ல தான் இருந்தாங்க. என்ன ரீசனால அப்படின்னா அதிகமான லோன்ஸ் வந்து கொடுத்தாங்க. பட் ஆனா அந்த லோன்ஸ் எதுவுமே திருப்பி வரல. இங்க பெரிய பெரிய லோன்ஸ் இங்க கார்பரேட்ஸ் கொடுத்தது எல்லாமே பிரச்சனை வந்து ஆயிடுச்சு. சோ அந்த ஒரு ரீசனால இங்க பேட் லோன்ஸ் அதிகமா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. கிராஸ் என்பிஏ 6% மேல வந்து கிராஸ் ஆயிடுச்சு பினான்சியல் 2022 23 அந்த டைம்ல எல்லாம். சோ அப்படி இருக்கும்போது அந்த பேங்க் சர்வைவல் பண்ணாலே போதும் அப்படின்ற நோட்ல வந்து போக ஆரம்பிச்சாங்க. சோ இந்த ஒரு ஃபேஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்புறம் இங்க பிஆர் சேஷாத்ரி வந்து உள்ள வராரு. பினான்சியல் 2024 இங்க Q3 வந்து உள்ள வர ஆரம்பிக்கிறாரு. சோ இங்க பிஆர் சேஷாத்ரி உள்ள வந்ததுக்கு அப்புறமாவே Q3 ரிசல்ட்ஸ் நல்ல ஒரு ரிசல்ட்ஸா தான் வந்து இருந்துச்சு. பினான்சியல் 2024 Q3 ரிசல்ட்ஸ் நம்ம டீடைலா வந்து பார்ப்போம். சோ அவர் உள்ள வந்ததுக்கு அப்புறமாவும் அந்த ஒரு சேஞ்சஸ் வந்து இருந்துச்சு. பினான்சியல் 2025 Q1 தான் இவரோட ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி இந்த பேங்க் வந்து டர்ன் ஓவர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பினான்சியல் 2024 Q3லயுமே அவரோட எஃபெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. பட் ஆனா ஃபுல் எஃபெக்டிவா இருந்தது பினான்சியல் 2025 தான் ஃபுல் எஃபெக்டிவா வந்து இருந்தாரு. சோ பேங்க் வந்து டர்ன் ஓவர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சோ இந்த ஃபேஸ்ல அதிகமான லோன்ஸ் கொடுத்த இடம் வந்து கார்பரேட் லோன்ஸ் இல்லாம ரீட்டைல் லோன்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ரீட்டைல், எஸ்எம்இ அப்புறம் எம்எஸ்எம்இ இந்த இடத்துல லோன்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அங்க பினான்சியல் 2022 23 பண்ண தப்பு வந்து அதிகமான கார்பரேட் லோன்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அது எல்லாமே அன்செக்யூர்டு லோன்ஸா வந்து இருந்துச்சு. அப்புறம் அங்க எம்எஸ்எம்இக்கும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. பட் ஆனா எம்எஸ்எம்இ எல்லாமே இங்க வந்து கொலாட்டரலா வந்து வச்சு கொடுக்காம ஸ்ட்ராங்கான கொலாட்டரல் இல்லாம வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதனால பேட் லோன்ஸ் வந்து அதிகமா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. இது எல்லாத்தையும் ஒரு ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் இங்க வந்து எம்எஸ்எம்இ லோன்ஸா வந்து கொடுக்க ஆரம்பிச்சாரு. அப்புறம் இங்க ரீட்டைல் லோன்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சாரு. அப்புறம் இங்க ஹவுசிங் லோன் வந்து கொடுக்க ஆரம்பிச்சாரு. அப்புறம் இங்க ஸ்மாலான கஸ்டமர்ஸ்க்கு அங்க வந்து பர்சனல் லோன்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சாரு. அதை தாண்டி ஒரு பெரிய லோனா கோல்டு லோன்ல அவங்களோட போர்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சாரு.
கோல்டு லோன் போர்ஷன் இன்க்ரீஸ் பண்ணது தான் இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய பிளஸ் வந்து இருக்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் இப்போ ஃபியூச்சர் ஃபோக்கஸ் ஃபினான்ஷியல் 2026 என்ன மாதிரி பிளான் வச்சிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் வந்து கோல்டு லோன் ஃபோக்கஸ் தான் வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா கோல்டு லோன்ல இங்க என்பிஎஸ்ஏ வந்து மேக்ஸிமம் வந்து கிடையாது. ஏன் அப்படின்னா இங்க கோல்டு லோன் அவங்க திருப்பி கட்டல அப்படின்னா கோல்டு சோல்வ் பண்ணிட்டு மணி வந்து எடுத்துக்க போறாங்க. ஸோ இங்க என்பிஎஸ்ஏ வந்து கிடையாது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் கோல்டு லோன்ல வந்து இருக்கு. செகண்ட் ஃபோக்கஸ் வந்து ரீட்டைல் செக்யூரிட்டி லெண்டிங்கா வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க வந்து டிஜிட்டல் ப்ராசஸ் உள்ள எடுத்துட்டு வராங்க. டிஜிட்டல் ப்ராசஸ் அப்படின்னா இந்த கம்பெனில லோன் எடுக்கிறாங்களா, லைக் வந்து நம்மள மாதிரி பர்சனல் லோன் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே ஆன்லைன்ல வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ அப்படி பண்ணும்போது அவங்க ஏற்கனவே லோன் கட்டியிருக்காங்களா இல்லையா அப்படின்றலாம் தெரிய வரும். அப்புறம் இங்க வந்து உடனே அந்த அப்ரூவல் வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ இங்க மத்த பேங்க்ஸ்க்கு போனோம் அப்படின்னா ஒரு 2-3 நாள் ஆகுது அப்படின்னா இந்த பேங்க்ல அதோட கொஞ்சம் சீக்கிரமா ஆகிற மாதிரி நம்ம எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். சோ அந்த மாதிரி லோன் அப்ரூவல்ஸ் எல்லாமே ஃபாஸ்டா வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால ஸ்மால் கஸ்டமர்ஸ்க்கு அதிகமான லோன்ஸ் வந்து போக ஆரம்பிச்சது. அப்புறம் என்பிஎஸ் வந்து குறைக்கப்படுது. பின்னாடி இருக்க ரீசன் இதுவும் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா எங்க பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் ஃபுல்லாவே அந்த டிஜிட்டல் ப்ராசஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சாங்கல்ல. சோ இந்த ஒரு ரீசனால இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய பிளஸா இருக்கு. சோ இந்த மாதிரி ரீட்டைல்ல வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்புறம் இங்க ஹவுசிங் லோன்ஸ் உள்ள போக ஆரம்பிச்சாங்க. ஹவுசிங் லோன் அப்புறம் இங்க லோன் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இதுலயும் வந்து போக ஆரம்பிச்சாங்க. சோ இப்பயும் அங்கதான் வந்து ஃபோக்கஸ் வந்து இருக்க போதா வந்து சொல்லியிருக்காங்க. எம்எஸ்எம்இ லோன்ஸ் வந்து கொடுப்போம். பட் ஆனா கண்ட்ரோல்டு லோன்ஸா வந்து இருக்கும். அதுக்கு பின்னாடி கொலாட்டரல் வந்து ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து லோன் கொடுப்போம் அப்படின்றதா இருக்கிற ஃபியூச்சர் ஃபோக்கஸா வந்து இருக்கு. ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் வந்து 1% மேல வந்து இருக்கு. சோ இது ஒரு நல்ல சைனா தான் வந்து இருக்கு. சோ இந்த பேங்க் வந்து டர்ன் ஓவர் பண்ணி இப்ப ஃபுல்லா வந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இங்க ஃபியூச்சர் ஃபோக்கஸ் நல்லா தான் வந்து இருக்கு. சரி ஓகே, இங்க பிஎஸ்எஸ் ஃபியூச்சர் ஃபோக்கஸ் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. இப்ப அந்த நம்பர்ஸ் வைஸ் வந்து பார்ப்போம். இங்க எவ்வளவு வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஃபெக்ட்ல இருந்து இவர் எப்படி மீட் எடுத்தாரு அப்படின்ற அந்த நம்பர்ஸ் வந்து பார்ப்போம். இங்க நம்ம ஃபேஸ் 1 வந்து பார்ப்போம். ஃபேஸ் 1 வந்து ப்ராப்ளம் ஃபேஸா வந்து இருந்துச்சு. ஃபினான்ஷியல் 2022 to 23. சோ அந்த டைம்ல வந்து ப்ராப்ளம் ஃபேஸா வந்து இருந்துச்சு. பழைய கஸ்டமர்ஸ் எல்லாமே இங்க லோன் கொடுத்தவங்க எல்லாருமே இங்க வந்து பெரிய பெரிய லோன்ஸ் வந்து கொடுத்திருந்தாங்க. பெரிய கார்ப்பரேட்ஸ் கொடுத்திருந்தாங்க. அந்த லோன்ஸ் எதுவுமே திரும்ப வந்து வரல. ஓவரால் ஃபினான்ஷியல் 2024 அவங்களோட கீ நம்பர்ஸ் நம்ம எடுத்து பார்க்கும்போது ஓவரால் அந்த ஃபினான்ஷியல் 2022 நெட் ப்ராஃபிட் வந்து 300 இருந்து 350 கோடி தான் வந்து பண்ணிருந்தாங்க. இது வந்து அந்த ஓவரால் ஃபினான்ஷியல் 2022 நெட் ப்ராஃபிட்டா வந்து இருக்கு. அது வந்து 300 இருந்து 350 கோடியா தான் வந்து இருக்கு. அது அன்இவன் குவார்ட்டர்ஸா வந்து இருக்கு. அன்இவன் குவார்ட்டர்ஸ் அப்படின்னா ஒரு குவார்ட்டர் வந்து நல்ல growth இருக்கும், இன்னொரு குவார்ட்டர் வந்து ரொம்ப மோசமா வந்து இருக்கும். அந்த மாதிரி அன்இவனா வந்து இருந்துச்சு, ஸ்டேபிளா வந்து கிடையாது. அப்புறம் இங்க கிராஸ் என்பி வந்து 6% பிளஸ் வந்து இருந்துச்சு. நெட் என்பி வந்து 2.5% இருந்து 3% வரைக்கும் இருந்துச்சு. ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் பொறுத்தல 0.6% கீழே வந்து இருந்துச்சு. லோன் growth வந்து கொஞ்சம் வந்து பார்த்து தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னா அப்ப அந்த டைம்ல சர்வே பண்ணாலே போதும், லோன் growth வந்து பெருசா பண்ண தேவை அப்படின்ற ஃபேஸ் வந்து இருந்தாங்க. இது வந்து ஃபேஸ் 1. ஃபேஸ் 2 ஃபினான்ஷியல் 2023 வந்து இருக்கு. அந்த டைம்ல வந்து அவங்க ரிகவரி பண்ற ஃபேஸ்லயே இருக்காங்க. அப்புறம் அவங்க ரிப்பேரும் வந்து பண்ணிக்கிறாங்க. அப்பதான் பிஎஸ் சதுரி உள்ள வர போறாங்க அப்படின்றதெல்லாம் எல்லாமே வந்து கன்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. சோ அந்த டைம்ல வந்து என்ன நடக்குது அப்படின்னா இங்க ஃபினான்ஷியல் 2023 Q3ல வந்து இங்க நெட் ப்ராஃபிட் வந்து 102 கோடி ரூபாய் வந்து பண்ணிருக்காங்க. Q3 ஃபினான்ஷியல் 2023 மட்டும் இங்க வந்து நெட் ப்ராஃபிட் பண்ணிருக்குது 102 கோடி ரூபாய். கிராஸ் என்பி வந்து 5.48% வந்து இருக்கு. நெட் என்பி வந்து 2.26% வந்து இருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து 600+ crore வந்து இருக்கு. லோன் புக் வந்து 70,000 crore லோன் புக்கா வந்து இருக்கு. சோ இந்த டைம்லயுமே என்பிஎஸ் வந்து அதிகமா தான் வந்து இருக்கு. ப்ராஃபிட் வீக்கா தான் வந்து இன்கன்சிஸ்டன்டான ப்ராஃபிட்ல தான் வந்து போயிட்டு இருக்காங்க. ஒர்ஸ்ட் ஃபேஸா வந்து இந்த கம்பெனி வந்து இருக்கு. ஃபேஸ் 3ல பிஎஸ் சர்ஜரி வந்து உள்ள வராங்க. இந்த டேட்டா நம்ம சொல்லிட்டோம். அக்டோபர் 1 2023 அப்போ டேக் ஓவர் வந்து பண்றாங்க. சோ அங்க Q3 ஃபினான்ஷியல் 2024 அவர் வந்து ஃபர்ஸ்ட் குவார்டர் அவர் டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறமா இங்க Q3 ஃபினான்ஷியல் 2023ல நடந்த ப்ராஃபிட் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி 102 கோடி ரூபாய் நெட் ப்ராஃபிட் வந்து இருந்துச்சு. இதே ஃபினான்ஷியல் 2024 Q3ல வந்து 305 கோடி ரூபாவா வந்து இருக்கு. 3 மடங்கு வந்து அப்பா இருக்கு. நெட் ப்ராஃபிட் 3 மடங்கு அதிகமா இருக்கு. கிராஸ் என்பிஏ 5.48% இருந்து 4.74% வந்து இருக்கு. சோ இது வந்து டிராப்ல இருக்கு. நெட் என்பி வந்து 2.26% இருந்து 1.61% வரைக்கும் குறைஞ்சிருக்கு. சோ அண்ட் தென் ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் பொறுத்தல 0.4% இருந்து 1.07% வந்து ஏறி இருக்கு. லோன் growth பொறுத்தல இங்க ஸ்லோவா இருந்தது. 11% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து ஏறி இருக்கு. சோ இங்க லோன் growth அப்புறம் ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் இது ரெண்டுமே சூப்பரான growth வந்து இருக்கு. கிராஸ் என்பி நெட் என்பி வந்து குறைச்சிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 3 மடங்கு வந்து ஏறி இருக்கு. இது எல்லாமே ஒரு உள்ள வந்த ஃபர்ஸ்ட் வருஷம். அடுத்த ஃபேஸா இருக்குது இங்க மொமெண்டம் பில்ட் ஆன ஃபேஸா வந்து இருக்கு. இது வந்து ஃபினான்ஷியல் 2025. சோ அந்த டைம்ல இங்க பிஎஸ் சர்ஜரி உள்ள வந்துட்டு அவரோட ஃபுல் ஃபோக்கஸ் வந்து இங்க பேங்க் வந்து grow பண்ண ஆரம்பிக்கிறாரு. இங்க ஃபினான்ஷியல் 2025 Q1 பொறுத்தல நெட் ப்ராஃபிட் வந்து 294 கோடி ரூபாய். கிராஸ் என்பி அப்ப இருந்தது 4.5%, நெட் என்பி இருந்தது 1.44%. அங்க இருந்து Q2ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு growth வந்து இருக்கு. 325 கோடி ரூபாய் நெட் ப்ராஃபிட் வந்து பண்ணிருக்காங்க. கிராஸ் என்பிஏ 4.4%, நெட் என்பிஏ 1.31%. அதே ஃபினான்ஷியல் 2025 Q3ல 342 கோடி ரூபாய். இங்க கிராஸ் என்பிஏ வந்து 4.3%, நெட் என்பிஏ வந்து 1.25%. சோ இந்த அளவுக்கான growth வந்து இங்க போயிட்டே இருக்கு. கிராஸ் என்பிஏ நெட் என்பிஏ குறைஞ்சிட்டு வருது நமக்கு நல்லாவே தெரியுது. நெட் ப்ராஃபிட் வந்து இங்க ஸ்டாண்டர்டா வந்து ஏறிட்டே வருது. சோ இது வந்து ஒரு நல்ல ஒரு சைனா வந்து இருந்துச்சு. ஃபினான்ஷியல் 2026 இப்ப லேட்டஸ்ட் இந்த டேட்டா வந்து இருந்துச்சுல. சோ அந்த ஒரு Q3 நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது இந்த ஃபினான்ஷியல் 2026 Q3 நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் வந்து 374 கோடி ரூபாய். நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து 881 கோடி ரூபாய். கிராஸ் அட்வான்சஸ் வந்து 96,700 கோடி ரூபாய். கிராஸ் என்பிஏ 2.67%, நெட் என்பிஏ வந்து 0.45%. சோ இதை நம்ம ஃபினான்ஷியல் 2022 கூட கம்பேர் பண்ணும்போது கிராஸ் என்பிஏ அப்ப 6% மேல வந்து இருந்துச்சு. அது வந்து இப்ப 2.67% இருக்கு. அதாவது முன்னாடி வந்து 100 பேருக்கு லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுல வந்து 6 பேருக்கு மேல முன்னாடி வந்து கட்டாம விட்டுட்டாங்க. பட் ஆனா இப்போ 2ல இருந்து 3 பேர் வந்து கட்டாம வந்து விடுறாங்க. சோ இது வந்து நல்ல ஒரு சைனா தான் வந்து இருக்கு. நெட் என்பிஏ பொறுத்தல 3% இருந்து 0.45% வந்து குறைஞ்சிருக்கு. சோ இது அதோட ஒரு நல்ல சைனா வந்து இருக்கு. சோ ப்ராஃபிட் வைஸ் நல்ல ஒரு growth வந்து இருக்கு. இங்க லோன் புக் டோட்டலா வந்து பார்க்கும்போது 70,000 கோடி ரூபாய் லோன் புக் வந்து முன்னாடி வச்சிருந்தாங்க ஃபினான்ஷியல் 2022 வச்சிருந்தாங்க. இப்ப 96,000 கோடி வந்து லோன் புக்கா வந்து வச்சிருக்காங்க.
இதுலயே ஒரு நல்ல சைன் வந்து இருக்கு. சோ இது எல்லாமே அவர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் நடந்த ஒரு மாற்றங்களா இருக்கு. இந்த ஒரு ரீசனால தான் இந்த மார்க்கெட்ல இவர் வந்து போறதுக்கு அப்புறமா இந்த பேங்க் இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா யார் ரன் பண்ணி எடுத்துட்டு போவாங்கன்ற கேள்வினாலே மார்க்கெட் வந்து இறக்கிருக்காங்க. இப்ப நம்ம ஒரு இன்வெஸ்டர் அப்ரோச்சுக்கு வருவோம். இந்த டைம்ல இந்த பேங்க் வந்து கன்சிடர் பண்ணலாமா? இங்கேயும் வந்து கன்சிடர் பண்ற ஸ்டேஜ்ல தான் வந்து இருக்கு. இங்க ₹42 புக் வேல்யூல வந்து இருக்கு. இப்ப 42, 43 வந்து இருக்கு. சோ இப்ப இங்க ஷேர் பிரைஸ் ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. ₹37 வந்து ஷேர் பிரைஸ் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த பிரைஸ்ல கன்சிடரபிள் ஸ்டேஜ்ல தான் வந்து இருக்கு. புக் வேல்யூக்குள்ள தான் வந்து ட்ரேட் ஆகுது. சரி, ஓகே. இப்ப அடுத்த கேள்வி என்ன வரும் அப்படின்னா, பிஆர் சேஷாத்ரி போனதுக்கு அப்புறமா இந்த பேங்க் திரும்ப வந்து இதே ஒரு ஃபோக்கஸ்ல போகுமா அப்படின்ற கேள்வி வந்து வரும். இங்க புது சிஓ வந்து வரவங்க, அவங்க வந்து அவங்களோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து தெரியல. பட் ஆனா அவங்க வந்தாலுமே இங்க கோல்டு லோன்ல அவங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து அப்படியே தான் வந்து வச்சிருப்பாங்க. இந்த ஒரு லோன் புக் எல்லாமே இங்க சவுத் இந்தியன் பேங்கோட லோன் புக்ல கோல்டு லோனோட போர்ட்ஃபோலியோ வந்து இருக்கு. சோ அந்த ஒரு போர்ட்ஃபோலியோ அப்படியே தான் மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்றத எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்து இருக்கு. இங்க மேக்ஸிமம் அவங்க சேஞ்சஸ் பண்ணாங்க அப்படின்னா, புது சிஓ யார் வந்தாலுமே மேக்ஸிமம் சேஞ்சஸ் பண்ணாங்க அப்படின்னா, கொஞ்சம் கார்ப்பரேட் லோன்ஸ்ல அவங்களோட எக்ஸ்போஷர் வந்து இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதை தாண்டி பெருசா எந்த ஒரு ரிஸ்க்குமே ஸ்டார்டிங் வந்து எடுக்க மாட்டாங்க. போக போக தான் அந்த சிஓ வந்து எடுப்பாங்க. அவரோட அந்த ஃபேஸை பொறுத்து அவர் வந்து எடுப்பாரு. பட் ஆனா இந்த ஸ்ட்ராட்டஜி இப்போ வரைக்கும் சூப்பரா போயிட்டு இருக்கு. சோ அதை தான் இங்க ஃபாலோ பண்ணி இங்க சிஓஸ் வந்து எடுத்துட்டு போவாங்க அப்படின்றத எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கு. போக போக தான் அவங்க வந்து அவங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து எடுத்துட்டு வருவாங்க. சோ எங்க ஆர்பிஐ வந்து இங்க புது சிஓ வந்து எங்க அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணி கொடுக்கணும். இவங்க இந்த போர்ட் ரூம்ல யார் தான் வந்து இங்க சொல்லியிருந்தாலுமே ஆர்பிஐ தான் ஃபைனல் அப்ரூவல் வந்து கொடுக்கணும். சோ அந்த ஒரு ப்ராசஸ் வந்து டிலே ஆகிறதுக்கான சான்சஸ் ஹெவியா வந்து இருக்கு. சோ அதனால இங்க முன்னாடியே வந்து இந்த சிஓ அப்பாயின்மெண்ட் பண்ணி இங்க ரெடியா வந்து வச்சிருக்க போறாங்க. அந்த ஒரு நோட்ல தான் இங்க சவுத் இந்தியன் பேங்க் வந்து போறாங்க. சோ சவுத் இந்தியன் பேங்கோட அந்த ஒரு போர்ட் ரூம் பொறுத்தளவு கொஞ்சம் கிளியரா தான் வந்து இருக்காங்க. இங்க முன்னாடியே இங்க அந்த ஹைரிங் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆர்பிஐ கிட்ட அப்ரூவல் வாங்குறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னு தெரிஞ்சு. அந்த இந்த பேங்கோட ஸ்ட்ராட்டஜி அந்த இங்க ஃபாலோ அப் எல்லாமே சூப்பரா தான் வந்து போயிட்டு இருக்கு. இந்த பேங்கை பொறுத்தல நம்ம கன்சிடர் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா கரெக்டா தான் வந்து இருக்கு. புக் வேல்யூ கீழ தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒருவேளை இந்த ஷேர் பிரைஸ் எப்ப இறங்கும் அப்படின்னா, இந்த சிஓ வந்து ஸ்டெப் டவுன் ஆனதுக்கு அப்புறமா புது சிஓ யாருமே கிடைக்காம இல்ல அப்படின்னா அந்த புது சிஓ கிடைக்கிறவங்க வந்து அவங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே வேற மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் வந்து இந்த பேங்க் வந்து ஸ்ட்ரகிள் ஆக ஆரம்பிக்கும். இங்க ஷேர் பிரைஸ் வைஸ்ல ஸ்ட்ரகிள் ஆக ஆரம்பிக்கும். பிசினஸ் வைஸ்ல கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள் ஆக ஸ்டார்டிங்ல இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கா ஃபியூச்சர் ஃபோக்கஸா இருக்க போது அந்த புது சிஓ யார் வந்து வராங்களோ அவங்கள பொறுத்து அந்த ஃபோக்கஸ் வந்து இருக்கும். இப்போதைக்கு இந்த பேங்கோட லோன் புக்ஸ் எல்லாமே சூப்பரா தான் வந்து இருக்கு. இப்போதைக்கு இந்த டிப் வந்து கன்சிடர் பண்ணிட்டே போவோம். இங்க புது சிஓ மாறும்போது அதாவது அக்டோபர் மந்த்ல புது சிஓ வந்து வராங்க அப்படின்னா அந்த சிஓ வந்து ஒருவேளை சரியில்லைன்னு நம்ம வந்து தாராளமா அப்டேட் பண்ணுவோம். இப்போதைக்கு இந்த பேங்க் வந்து இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்துட்டு 1-2ன்ற மாதிரி கன்சிடர் பண்ணிட்டே போவோம். சோ இதுதான் இன்னைக்கான ஓவரால் வீடியோ. அடுத்த வீடியோல வந்து சந்திப்போம். பாய். அண்ட் தென் 1-2ன்ற மாதிரி கன்சிடர் பண்ணிட்டே போங்க.